குஜராத் நேர் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேட்ச் டே 7 அண்ட் மேட்ச் 8 ஆர்சிபி vs சிஎஸ்கே. இருக்கலே ரொம்ப ஹைப்பான மேட்ச். ஏன்னா போன வருஷம் தான் இருந்த சம்பவத்தெல்லாம் எல்லா ஹிஸ்டரியில கனெக்ட் பண்ணி இன்னைக்கு மேட்ச் நடந்துச்சு. ஸோ மேட்ச் ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துச்சு நம்ம ஹாரிஸ்ட கேட்போம். ஹைலி டிசப்பாயின்மெண்ட் மேட்ச் தான் அது. ஏன்னா சிஎஸ்கே ஆர்சிபின்னு வந்தாலே வந்து பயங்கரமா ரிவெஞ்ச் மேட்ச் வேறன்னு சொன்னிருந்தாங்க. பட் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆரம்பிச்சதும் தெரியல, முடிச்சதும் தெரியல. டப்புன்னு இறங்கி டப்புன்னு முடிஞ்சுச்சு. ஸோ இன்பிட்வீன்ல வந்து ஸ்பின்ன நல்லாவே சூப்பரா ஆனாரு ரஜத் பட்டிதர் வந்து. ஸ்பின் ஈஸியா டேக் ஆன் பண்ணாரு. சிஎஸ்கே எக்கச்சக்க கேட்ச் மிஸ். அந்த கேட்ச் மிஸ்னாலே வந்து இந்த மேட்ச் போச்சு. ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் அந்த ஆர்சிபியோட கெஸ்ட் பிளேயர்ஸும் நல்லா இருந்தாங்க. லைக் கேமியோஸ்லாம் சூப்பரா பண்ணாங்க. படிக்கல் முக்கியமா சொல்ல போனோம்னா, லாஸ்ட்ல வந்த டிம் டேவிட் இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா ஹிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஓப்பனிங்கும் நல்லா இருந்தது. அதனாலதான் அவங்க 196 அடிக்க முடிஞ்சது. சேப்பாக்ல வந்து 160க்கு மேல போனாலே ரிஸ்க் தான். பட் அவங்க அடிச்ச அடி எங்கேயோ. அதனாலேயே தான் வந்து அப் டு த மார்க் இல்ல. இன்னைக்கு ஃபுல் மேட்ச் காலி. தீபக் கூட அது அடுத்து வரேன். நீ ஓகே சொல்ற சஞ்சய். ஓகே சஞ்சய். கேச்சஸ் வின்ஸ் த மேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ எத்தனை கேச்சஸ்? ஸோ ஓகே, ஒரு 2 3 கேச்சஸ் வேணா விட்டுறலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் வந்து 3 கேச்சஸ்ல 2 கேட்ச் விட்டுருவேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் ஊடா வந்து அழகான கையில வந்தது. அது மட்டமான இது விட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து வேற லெவல்ல கொண்டு போக போகுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே பட்டிட்டர் கேப்டன் வந்து போட்டு போலன்னு பொழந்தாரு. அண்ட் ஸ்பின் வந்து நம்ம போடும்போது ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல போடும்போது பால் குத்தி ஏறல. நிறைய வேரியேஷன்ஸ் ஆச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸா இருந்துச்சு ஆர்சிபிக்கு. அண்ட் சொன்ன மாதிரியே ஹாரிஸ் சொன்ன மாதிரியே ஆர்சிபில பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பக்காவா பண்ணிட்டாங்க. ஸோ டீம் வந்து ஒருத்தவங்க நம்பி இல்ல. ஸோ பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வந்த எல்லாருமே கடமாடு மாதிரி ஆளுக்கு 2 சிக்ஸ், 20+30+ அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. லாஸ்ட்ல டிம் டேவிட் 3 சிக்ஸ் வைக்கிறாரு கண்டினியூஸா 18 ரன் 3 பாலுக்கு. அதெல்லாம் வந்து பயங்கர அட்வான்டேஜ். அந்த சேப்பாக்ல வந்து 170ங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர் தான். இங்க வந்து ஒரு 190 போகும்போதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தெரிஞ்சிருச்சு. பட் ஓரளவுக்கு பேட்டிங் பிச்சா இருக்குங்கிறதுனால ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின் வந்து அதான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிச்சு மாறினால இங்கேயும் பேட்டிங் சரியா ஆடாம அண்ட் நிறைய சொதப்புகள் நிறைய நடந்திருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ ரச்சின் பாவம்யா எவ்வளவுதான் பண்ண முடியும் அவரால். ஸோ ஒன் மேனா வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த சப்போர்ட்ஸும் இல்ல. இன்னைக்கு வந்து காரி துப்புறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. காரி துப்பாம இருக்கிறதுக்கு ஆர்சிபி பிளேயர்ஸ், காரி துப்புறதுக்கு சிஎஸ்கே பிளேயர்ஸ்னு சொல்லி முடிக்கிறேன். அது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். மேட்ச் சம்மரில ஆக்சுவலா வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பவர் பிளே வரைக்கும். ஓகே, அவர் வந்து ரொம்ப எக்ஸ்போரிங்கா இல்ல ஒரு. பட் ஆஃப்டர் பவர் பிளே வந்து அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் பத்ரினா வந்து லாஸ்ட் ஓவருக்கு முந்தின ஓவர், அதாவது 19 ஓவர் மெய்டின் போட்டுமே, அது ஒரு ரன் கொடுத்துமே லாஸ்ட் ஓவர் வந்து லூஸ் விட்டாங்க. சோ அவங்க கொஞ்சம் இது பண்ணியிருந்தா கூட நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் வந்திருக்கலாம். பட் அங்கமா போச்சு. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த படிக்கலையும் ஃபார்முக்கு ஆக்கி சோ விட்டாங்க அதுதான். நம்ம சிஎஸ்கே. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த ஆமா. படிக்கலையும் ஃபார்முக்கு ஆக்கி விட்டாங்க. அண்ட் நினைச்சு கூட பாக்கல என்னென்னமோ நடந்துச்சு ஒரு ஒரு மேட்ச்ல. டிசப்பாயின்மெண்ட் தான் சிஎஸ்கேல இருந்து. அதான் ஆதி உன்னோட கருத்து என்ன? நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா விளையாண்டாங்க. அது பார்க்கும்போது தெரிஞ்சுது. சிஎஸ்கே வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் பிளானிங் சரியா இல்லைன்னு தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கலீல் அகமதுக்கு அப்புறம் உடனே அஸ்வின் போட வச்சிட்டாங்க. அது ஒரு 4வது ஓவர் போட வச்சிருக்கலாம். சாம் கரனை அடிச்சு போட வச்சிருக்கலாம். இல்ல கலீல் ஆமா, 2 ஓவர் கரெக்ட். போட்டு அது எனக்கு போன மேட்ச் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே ட்ரை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது பவுலிங் சேஞ்சஸ்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஃபீல்டிங் சொல்லவே வேணாம். தீபக் குட்டா வந்து போன மேட்சும் இல்லை. சரி, தீபக் கூட அப்புறம் பேசுவோம். பட் ஃபீல்டிங்கே பெருசா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா இல்லை. ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி தான் ஆடினாங்க நான் பார்க்கும்போதே. பேட்டிங்கும் அதே மாதிரி தான். திரிபாத்தி இப்படி வருஷ வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா 100 ரன் கூட அடிக்காம இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல. ஸோ என்ன சொல்லன்னு தெரியல. ஒரு வருஷத்து லாஸ் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஹிஸ்ட்ரியில கேவலமான லாஸ் இதான் நினைக்கிறேன். அது மும்பை இந்தியன்ஸை கூட ஒத்துக்கலாம். பட் ஆர்சிபி கூட இப்படி வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. சரி விடுங்க, நியூட்ரலா இருப்போம். கேவலமான லாஸ் தான் அது. ஸோ அடுத்தது வந்து ஓகே. பிளேயர் 2. யார் நல்லா விளையாண்ட பிளேயர் சொல்லுங்க. மேட்ச்லயே நல்லா விளையாண்ட பிளேயர் ஹாரிஸ். ஓகே. ஓகே, மேட்ச்லயே வந்து எனக்கு நல்லா விளையாண்ட பிளேயர் 3 பிளேயர் செலக்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரஜத் பட்டிதர்.
சால்ட், நூர் அகமது. ஸோ 3 பேர் நான் செலக்ட் பண்றேன். 2 பேட்ஸ்மேன் ஆர்சிபில இருந்து ஒரு பவுலர். ஸோ ஏன் சால்ட் அப்படின்னா அவர் கொடுத்த ஸ்டார்ட்னால தான் இது எல்லாமே நடந்தது காரணம். ஸோ விராட் கோலி வந்து ஸ்லோ டவுன் ஆனாலும் சால்ட் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருந்தார் ஓப்பனிங் ரன்ஸை. ஸோ அதனாலதான் மட்டும்தான். இன்னொன்னு சால்ட் அந்த அந்த ஸ்டார் அந்த ஸ்டார்ட் அந்த ஃபயர் கொடுத்தனாலதான் வந்து அவங்களால பவர் பிளேலயே அடிக்க முடியுது. நூர் அகமது வந்து பாத்தீங்கன்னா 4 இன்னைக்கு அவர் தான் விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த இடத்துல சென்னைக்கு விக்கெட் தேவையோ அவர் தான் வந்து அடினாரு. சோ எனக்கு இந்த 3 பிளேயர் தான் வந்து இன்னைக்கு ஸ்டார் பிளேயரா இருந்தாங்க. சஞ்சய் நம்ம ஆர்சிபி டீம் எல்லாருமே சொல்லிடலாங்க பேட்டிங். ஏன்னா ஸ்டார்டிங் கோலி எடுத்துடலாங்க. ஏன்னா கோலி வந்து என்ன பண்ணாரு, விக்கெட் ஸ்டாப் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிருக்காரு. பட் மத்தபடி வந்து பேட்ஸ்மேன் எல்லாமே என்ன நோக்கம் பண்ணாங்கன்னா, நம்ம ஸ்கோரை பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த எல்லாருமே வந்து ஒரு 6 மினிமம், நீ ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க, மினிமம் ஒரு 6 எல்லாருமே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஸ்கோர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, இந்த பக்கம் கோலி சிங்கிள் தட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்ப வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்க பண்றாங்க. ஸோ அதனால நான் எல்லாருமே சொல்லலாம்னு சொல்லிட்டு விரும்புறேன். அண்ட் இங்க நம்ம சிஎஸ்கேல வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் பாவம் ஒருத்த ஆள் தான் போன மேட்ச் நினைச்சாரு, இந்த மேட்ச் அந்த ஆள் ஒருத்தர் தனியா வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. அவங்க கூட ஒருத்தன் யாராவது ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருந்தா மேட்ச் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ 150ங்கிற ஒரு ஸ்கோரை கூட அடிக்க முடியாம இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அப்கோர்ஸ் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு ஒருத்தர் தான் வந்து ஓரளவுக்கு சூப்பரா போட்டாரு. மத்தவங்க எல்லாம் வந்து டெஸ்டாயில தள்ளி விட்டுற வேண்டியதான், அதுதான் சொல்லணும். உன்னோட 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 ரிவ்யூ சொல்லுங்க ஆதி. எனக்கு வந்து பர்டிகுலர் சொல்லுவேன், பெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவேன் இன்னைக்கு. ஏன்னா பேட்டிங்ல என்ன சொல்ற, கேட்ச் விட்டா கூட அவர் அதை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சார், நிக்கவே இல்லை. ப்ளஸ் கேப்டன்சி கூட நல்லாவே பண்ணார், நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அப்புறம் அது போக ஹேசல்வுட் நல்லா பண்ணாரு. நம்ம சைட்லேருந்து நூர் அகமது தான் பெஸ்ட்டு. தோனி ஒரு ஸ்டம்பிங் பண்ணாரு, அது வேணா மன்னிச்சு விட்டுலாம். மற்றபடி அது நூர் ஒரு அகமது நம்ம சைடு அது ஒரு அந்த ஸ்டம்பிங் அது ஒரு ஒரு நல்லா சரியான இருந்துச்சு, ஸ்டம்பிங் அது. சரியான ஸ்டம்பிங்க சரியான அப்ரிஷியேட் பண்ணோம். ஸ்டம்பிங் அது. அது மற்றபடி ஒரு ஒரு ரிலீஃப், அந்த விக்கெட் போனே ஒரு ரிலீஃப் கிடைச்சது. ஓகே இதுக்கு மேல மேட்ச் ஆமா, போகும் ஆக்சுவலா அப்படிங்கிறது. ஒண்ணுமே நடக்கல. அந்த ஸ்டம்பிங் நடந்த அப்புறம் தான் மேட்ச்குள்ளே வந்தோம் நம்ம, இல்லைன்னா இன்னும் கேவலமா ஒரு போயிருக்கும். இது மொமெண்ட் டைம் மாறிச்சு. கரெக்ட். அது போக அதுதான் வந்து உண்மை. ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணேன். கேவலமா ஆடி அந்த சைடு யாரும் பெருசா டீம் ஆடல. பெர்ஃபார்மன்ஸா நல்லா இருந்தது ஆர்சிபி. ஆமா, ஒரு டீமா ஆடினாங்க, பார்க்கும்போது கான்ஃபிடண்டா ஆடினாங்க, டென்ஷனே இல்லாம ஆடினாங்க. ஆமா. ஆர்சிபி யூஸ்வலா டென்ஷனா தான் ஆடுவாங்க, இங்க டென்ஷனே இல்லாம ஆடினாங்க. ஸோ அடுத்து யாரை ஆஃப்டர் போட்டு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆமா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வின் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் தான். நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க தெரியல, பெங்களூர்ல பார்ப்போம், நியூஸ்ல தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ பெஸ்ட் பிளேயர் மேட்ச் சம்மரி பார்த்தாச்சு. இன்னைக்கு பிளேயர் டு டிஸ்ட்ராய் யார், யாரை கலாய்க்கணும், யாரு கேவலமா ஆடணும், என்ன சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனா அதுல கேப்டனா போறது ஒரே ஒரு ஆளு தான், தலைவன் தீபக் கூட தான். சரி, ஓகே. ஒரு சென்னை வந்து நாலஞ்சு மேட்ச் ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, ஓகே ஃபைன். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், எதுவுமே பண்ணாம இருக்கான். கேட்ச் கிடையாது, பேட்டிங் சுத்தம், ஃபீல்டிங் அங்கங்க இருக்கான்னு கேட்டா ஒரு வாட்டுக்கு பறக்க பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ நான் எங்கேயோ டூர் வந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எதுக்கு இதை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இன்னும். கேட்ச் விராட் கோலிக்கு ஸ்ட்ரெயிட்ல அந்த கேட்ச் பார்க்கணுமே, ஈஸி கேட்ச் எல்லாம் விடுறான்டா. எனக்கு அது ஓகே. திருப்பதி மட்டும் தப்பிச்சிடலாம் நினைச்சிடாத, அவனே அடிப்பேன். ஏன்னா ஓப்பனிங் காட்டு ஏதாவது பண்ணணும். அந்த பால் அடிச்சத பாத்தியா, மோதுற பால் அப்படி தட்டுறான்டா கேட்ச். எனக்கு 2 பேரும் சும்மா டிசப்பாயின்மெண்ட் சீரியஸா. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு, பட் அன்பார்ச்சுனேட்டா பஸ்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கனால நீங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ பாய் வியூவர்ஸ். நானும் சஞ்சய் ஃபினிஷ் பண்ணி விட்டுருவோம் தோனி மாதிரி. ஓகே சஞ்சய் நீ சொல்லுங்க, யாரு அதாவது டெஸ்ட்ராய் பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மொத்த பூரா தான் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆறு இருக்கானுங்க. 150 கூட அடிக்கல, சொல்ல போனா நம்ம டோட்டல் வந்து 146. ஸோ அதுவே வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். அண்ட் நம்ம வந்து ரவீந்திரன் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, அவரோட ஆட்டத்தை ஆடிட்டாரு. அண்ட் கெய்க்வாடுமே வந்து எல்லா மேட்சுமே அடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா கஷ்டம் தான். ஸோ அவரே வந்து எல்லா மேட்சும் நின்று அடிக்கணும் அப்படின்னு சொல்றதுல தப்பு தான். அண்ட் இப்ப நான் ரோஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பதி ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு சொன்னேன். செகண்ட் மேட்ச் வந்து அது கன்றாவியான ஷாட். நம்ம ரோஹித் சர்மா திட்டுறோமே, இப்ப இவரு என்ன பண்ணாரு, அதே ஷாட் தான் இவரு வந்தா கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூத்துட்டு போறாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா ஆடுறாரு ஓப்பனிங்கே இப்படி மைண்ட் ஏதோ கெய்க்வாட் மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு 6 கிட்ட போயிட்டு கேட்ச் பிடிச்சா கூட நான் ஒத்துருப்பேன். இது வந்து பக்கத்துல ஃபீல்டர் நிப்பாட்டிட்டு அந்த 30 yards உள்ளே வந்து கையில கொடுத்துட்டு போறது ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு எனக்கு பாக்கிறதுக்கு. அது பாக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் இன்ட்ரெஸ்டே இல்ல. பண்ணுவாரு.
எக்ஸசைஸ் பண்றாரு. எக்ஸசைஸ் இப்படி இப்படி பண்ணிட்டு ஒரு ஷேக் பண்ணுவாரு, அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு சரி ஏதோ ஒரு ஃபோன் அடிக்க போறாருன்னு பார்த்தா கையில கொடுத்துட்டு போறாரு. யோ என்னயா நீ ஆடுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தீபக் கூட ஐயோ என்னால என்னத்த சொல்றதுன்னு தெரியல. கைக்கு வர கேட்ச் இன்னைக்கு வந்து மேட்ச் தோத்தோம் அப்படின்னா மெயின் காரணம் அவர் தான். மேபி அந்த பர்டிகுலர் கேட்ச் முடிச்சிருந்தா ஸ்கோர் வந்து ஒரு 150 160 நின்று இருக்கும். கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஸோ மெயினா அந்த கேட்ச் ஒன்று விட்டாரு. ஸோ பேட்டிங்ல ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா பேட்டுக்கு வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேட்டை பின்னாடியே வைக்கிறாரு. பேட்டை ஃப்ரீயாவே விடல. ஸ்டோக் கூட வைக்க தெரியல அவருக்கு. ஏதோ பேட்டிங் ஆட தெரியாம ஏதோ ரோட்ல ஒருத்தவன் கிரிக்கெட்னே என்னன்னு தெரியாதுல்ல அவனை கூட்டு வந்து ஆட வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த லிட்டரலா. எனக்கு பாக்கிறதுக்கே சமன் டென்ஷன். பாலே வேஸ்ட் பண்றான் ஒரு பக்கம், அடிக்கிறானா அடிக்க மாட்டான். அந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூல போயிட்டு விக்கெட் அவுட், அது அவுட்னு தெரியுது இல்ல, ரிவ்யூ தானே கிளம்ப வேண்டியதானே, அப்படியே நிக்கிறாரு. ஏன்னா அவுட் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு. அதுவே ஒரு பெரிய மைண்ட் ஃபக். தயவு செஞ்சு இந்த ஹூடா தூக்கி வெளில போட்டு எதுக்கு பிக் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. திருப்பாதி வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வைக்கலாம். கெய்க்வாட வந்து ஃப்ரண்ட்ல போட்டு மேபி 1 டவுன் திருப்பதி கொண்டு வந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமோ, ஸ்விங் ஆடு தள்ளியோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் ஆனா மட்டமான ஷாட் தான் அவுட் ஆனது. அண்ட் மத்தவங்களே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களே நிறைய பால் சாப்பிட்டு விக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொடுத்தனால பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு செம்ம ப்ரெஷரா இருக்கும். ஸோ அது ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். பட் அந்த சுச்சுவேஷன்லயும் ரவீந்திரன் வந்து ஓரளவுக்கு 41 அடிச்சிருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சாம் கரனால அடிக்க முடியல, அதுதான் பின்னாடி எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே வருஷம் டப டப டபுன்னு ஓட்டு ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் சொல்லணும். அண்ட் ஆர்சிபில வந்து ஒருத்தர் கழுவி ஊத்தணும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா குருணல் பாண்டியா. 2 ஓவர்ஸுக்கு வந்து 26. அங்க வந்து அவன் 4 ஓவர் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தலைவன் வந்து 2 ஓவர் போட்டான். அதுல 2 ஓவருமே வந்து 26. இதுல வந்து ஒரு ஃபீல்டிங் வந்து துபைக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து நிக்கிற ஹெல்மெட் போட்டு தலை மேலே ஒன்று வச்சிருக்கணும். மிஸ் கரெக்ட். ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் வருத்தம். ஸோ ஒரு வழியா 2 ஓவர்ஸ் 26 அவர் ஒரு ஓவர் போட்டு போட்டாங்க. அதனால ரொம்ப ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லணும். மற்றபடி ஆர்சிபி வேற டிஸ்ட்ராய் பண்றதுக்கு இல்லை. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீ போட்டு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தீபக் கூட அவர் சொல்லணும். ஏன்னா போன மேட்ச்லயும் சரி இந்த மேட்ச்லயும் சரி அவர் கேம்ல இருந்த மாதிரி இல்லை. எப்பெல்லாம் அவர் கேமரால காமிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எதையோ எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் அப்புறம் தான் இருந்துச்சு. சூப்பரான கேட்ச் விட்டாரு. அவர் விட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்னும் கேட்ச் விட்டாங்க. அப்படியே டவுன் ஆயிடுச்சு, டீமே டவுன் ஆயிடுச்சு. அது கரெக்ட். பட் ஆனா அவரோட கேட்ச் தான் ஈச்சி. மிச்ச ரெண்டுமே கொஞ்சம் ஆமா ஆமா, டஃபஸ்ட் கேட்ச்னே அவர் சொல்லலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா பட்டிடர் தான் அந்த டீம்லயே ஆர்சிபிலேயே பெஸ்ட் ஸ்பின் பிளேயர் பட்டிடர் தான். சூப்பர் பிளேயர் வச்சிருக்காங்க. ஸோ அதே பெரிய டிராபேக் ஆயிடுச்சு. மற்றபடி நம்ம டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறே கன்றாவே தான் இருக்கு. நம்மளால அதான் நிஜம். ஏன்னா நம்பர் 4ல ஹூடா வந்து பேட்டிங் ஆடுறாரு. ஹூடா, சாம் கரன், வேற யார் இருக்கா, ஜடேஜா, இவங்கெல்லாம் 10 ரன் அடிக்கிறதே 10 ரன் கடைசியில் ஃபினிஷிங் பண்ற பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் நடுவில் முன்னாடி ஆடினா என்ன பண்றது, கஷ்டம் தான். டாப் ஆர்டர்ல 2 பேர் தான் ஃபார்ம்ல இருக்காங்க. அதுல 2 பேர் அவுட் ஆயிட்டா காலி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மொக்க பேட்டிங் தான் வச்சிருக்கோம். ஸோ ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. மேபி டெவன் கான்வே கொண்டு வருவாங்களான்னு தெரில. கொண்டு வந்தா அது சாம் கரன் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி டஃப் எனக்கு ஸ்பாட்ல தெரிஞ்சு தான் இருக்காங்க சிஎஸ்கே. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. நீ பட் சொன்ன மாதிரி சிஎஸ்கே கொஞ்சம் இன்னைக்கு சேஞ்சஸ் பண்ணலாம். கொஞ்சம் சேஞ்சஸ் ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு திருப்பாதியை வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து 1 டவுன் கொஞ்சம் இறங்கி பார்த்துட்டு அப்படி கொண்டு போனா மேபி ஓப்பனரே போலாம். கெய்க்வார் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்கே போலாம்னா நீ போனா ஓப்பனிங்க நீ போனாதான் ஏதோ ஓரளவுக்கு ஆகுதுங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அது டெஸ்ட் பண்றேன்னு ஏதோ பண்ற. ஸோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பண்ணணும். வரணும் பார்ப்போம். அப்படி பண்ணி அப்போ கூட எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் தேவைதான் இந்த டீம்லயும். யாராச்சும் ஹூடா உட்கார வச்சிடணும். ஹூடாவை இல்லைன்னா மேபி ஷேக் ரஷீது இல்லைன்னா யாராச்சும் விஜய் சங்கர் வேணா உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா கான்வே கொண்டு வந்தா யாராச்சும் ஃபாரினர் சாம்கரன் உட்காந்து தான் ஆகணும். இல்லை சாம்கரனே உட்கார வச்சிருங்க. உட்கார வச்சுட்டு வேற ஒரு இந்தியன் பேர் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து கான்வே மேலே இறக்கிறீங்க. அவராச்சும் அடிப்பாரு. அவர் ஸ்பின்னாச்சும் அடிப்பாரு. பொறுமையா இருந்தாலும் ரன் அடிப்பாரு. கண்டிப்பா அவராச்சும் இருக்கலாம். ஸோ ஆமா. அதான் அண்ட் ஆக மொத்தம் ஆர்சிபி வந்து கரெக்டா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இது மாதிரி நோக்கி போனாங்கன்னா கண்டிப்பா கப்பும் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னா குவாலிஃபைல போயிட்டு போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் மைண்ட் ஃபக் ஆகும். ஸோ இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, டாப் ஆஃப் தி டேபிள் ஓகே. ஃபர்ஸ்ட்ல யாரு மேல போறாங்க முக்கியம் இல்ல, கடைசியில யார் கப் அடிக்கிறாங்க தான் முக்கியம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பாப்பா அவங்க என்ன சின்னசாமிக்கு போல, சின்னசாமியில தான் அடி வாங்குவாங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். ஓகே. ஸோ சரி ஓகே. ஸோ அதான் மேட்ச் பத்தி பேசிட்டோம். ஒரு கேவலமான லாஸ் இன்னைக்கு சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னைக்கு தூங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் இன்னைக்கு தூங்க மாட்டாங்க. ஆனா எதுக்காக தூங்க மாட்டாங்க, வேற ஆப்போசிட் ரீசனுக்காக தூங்க மாட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு அவங்க தான். ஆனா
அவங்களுக்கு நீ ஒரு தடவை ஒரு ஒரு இது மட்டும் சொல்லணும். 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடக்கூடாது. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் முடியல. அது இது அவங்களுக்கே எப்படி வேணா தெரியும். மாறலாம். அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா 18 சீசன் விளையாண்டுருக்காங்க. ஓகே, ஓகே, ஸோ இன்னைக்கு மேட்ச் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு மேட்சோட வரும். ஸோ உங்களால விடைபெறுறது உங்கள் ஆதி அண்ட் சஞ்சய். குஜால் சேனல்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபிஎல் முடிகிற வரைக்கும் பார்த்துன்னே இருங்க, பயங்கரமா பண்ண போறோம். பாய்.